हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम इनकी पार्ट 2 वीडियो தான் பார்க்க போறீங்க ஸ்டிச்சிங் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்ஷாஅல்லாஹ் நம்ம பழைய பட்டுப்புடவையில பிரின்சஸ் கட் அம்பர்லா ஃப்ராக் கட்டிங் பார்த்தோமா இப்போ ஸ்டிச்சிங் பார்க்க போறோம் எப்படி இருக்கு பாருங்க அதோட அவுட்ஃபிட் சூப்பரா இருக்கு இன்ஷாஅல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃபீடிங் ஜிப் வச்சு பாட் நெக் வச்சு சூப்பரா தைச்சிருக்கோம் பிரின்சஸ் கட் தைச்சி அம்பர்லா மாடல் தைச்சிருக்கோம் இன்ஷாஅல்லாஹ் நீங்களும் பாருங்க ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் ஒவ்வொன்றும் எப்படி தைச்சிருக்கேன் கேன்வாஸ் வச்சு நெக் எப்படி தைச்சிருக்கேன் பிரின்சஸ் கட் எப்படி தைச்சிருக்கேன் அம்பர்லா எப்படி தைச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரிய வரும் இன்ஷாஅல்லாஹ் ஃபுல்லா கவனிங்க இப்போ வந்து கேன்வாஸ் எடுத்துர்க்கேன் கேன்வாஸ் வந்து இப்போ வந்து நம்ம அவங்க எவ்வளவு லெந்த் கேட்டிருக்காங்களோ அதோட ஒரு 1 இன்ச் கூட வச்சு எடுத்துர்க்கேன் நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இத கேன்வாஸ் எடுத்துக்கலாம் இத வந்து ஒற்றை பக்கம் இருக்கும் நல்ல பக்கம் ஒரு பக்கம் இருக்கும் ஒற்றை பக்கம் ஒரு பக்கம் இருக்கும் நல்லா பாத்துக்கோங்க பளபளன்னு இருக்கும் அத ஒற்றை பக்கம் அத வந்து அதுல வரையாதீங்க மடக்கிக்கோங்க இந்த மாதிரி மடக்கி வச்சிட்டு இப்போ இதல தான் நம்ம நெக் வரைய போறோம் அவங்களுக்கு வந்து 3 இன்ச் வந்து அகலம் 3 இன்ச் கொடுத்துக்கலாம் நீளம் வந்து இது வந்து பேக் சைடுங்கறதால நீளம் வந்து 7.5 இன்ச் கேட்டிருந்தாங்க பாட் நெக் போட போறோம் இல்லையா அதனால 7.5 இன்ச் குறிச்சுக்குவோம் இத அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்குவோம் 3 இன்ச் திரும்பி இத குறிச்சிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபுல்லா போட்டுப்போம் அப்பதான் நமக்கு பாட் நெக் வரைய சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ மேலே இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு எடுத்து குறிச்சிக்கிட்டு ஒரு கோடு போட்டுக்குவோம் இது அப்படியே ஒரு கோடு ஸ்ட்ரைட் கோட் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இதுல வந்து நம்ம வளைவு வரைய போறோம் இது எப்படின்னு பாருங்க இதாலயும் வரையலாம் இல்ல நீங்க இந்த ரவுண்ட் வேண்டாம் ஒண்ணு வளைவா வேணும்னா நவுத்தி வச்சு வரீங்க அந்த வளைவு வேண்டாம் நான் நல்லா ரவுண்டா போட பார்க்கறேன் அதனால தான் அப்படி போட்டுருக்கேன் இதே மாதிரி இதையும் நம்ம ரவுண்டா போடலாம் மேலே ஒரு ஷேப்லயும் கீழ ஒரு ஷேப்லயும் இந்த கர்வ் வச்சு போடலாம் அழகா ரவுண்டா வரும் பாருங்க எவ்வளவு அழகா ரவுண்டா இருக்குன்னு இது இந்த நெக் தான் கேட்டிருக்காங்க இப்போ இதுல வந்து நம்ம பக்கத்துல நம்ம தையல் போடுவோம் இல்லையா துணிக்கு அதுக்காக பக்கத்துல கொஞ்சம் கேன்வாஸ் இடம் விட்டு தான் ஆவணும் மேலே இப்படி 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல சூப்பரான டிப்ஸா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க நான் சொல்றது அப்படியே இப்போ இத அப்படியே கட் பண்ணுவோம் இதுக்கும் பேப்பர் கட் பண்ற கத்திரிக்கோலை யூஸ் பண்ணுங்க நார்மல் நல்ல கத்திரிக்கோலை யூஸ் பண்ணாதீங்க இதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் விட்டு இதையும் இப்படி வெட்டுவோம் மேலே 1/2 இன்ச் கோடு போட்டுருக்க இல்லையா அதை வெட்டிராதீங்க ஏன்னா அகண்டு போய்டும் கழுத்து அதை வெட்டிட்டீங்கன்னா தைக்க ஈஸியா இருக்காது கஷ்டமா இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த சுத்தியிலயும் 1 இன்ச்சுக்கு அளவுக்கு நமக்கு பேப்பர் இருந்தா போதும் அது இருந்தாலே போதும் ரொம்ப இருக்க தேவையில்ல அதுக்குன்னு கம்மியாவும் வைக்காதீங்க 1 இன்ச் வச்சா கரெக்ட்டா இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பேக் சைடு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃப்ரண்ட் சைடு பாப்போம் இதையும் அதே மாதிரி மடக்கிக்கலாம் மடக்கி வச்சிட்டு இதுலயே அதே மாதிரி 3 இன்ச் குறிச்சிக்கலாம் அவங்களுக்கு ஃப்ரண்ட்க்கு வந்து 6.5 கேட்டிருந்தாங்க 6 இல்லனா 6.5 ஓகேவா அது வச்சுக்கலாம் 6 வச்சுக்கறேன் இப்போ அதே மாதிரி இங்கேயும் 3 இன்ச் வச்சுக்கலாம் இதே அதே மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இதுலயே அதே மாதிரி 1/2 இன்ச் எல்லாத்துக்குமே சரி மேல கழுத்துக்கு 1/2 இன்ச் கொடுங்க அப்பதான் அது மாதிரி நிக்கும் பெர்ஃபெக்ட்டா இது ஒரு டிப்ஸா வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சும்மா லைட்டான வளைவு கொடுத்திருக்கேன் சும்மா யூ டைப் இருக்கிற மாதிரி கொடுத்திருக்கேன் அவ்வளவுதான் இதே அதே மாதிரி சுத்தியிலயும் இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கோ இல்ல 3/4 இன்ச்சுக்கோ கோடு போட்டு எடுத்துக்கிட்டு அதையும் இதே மாதிரி வளைச்சிக்கிட்டு கட் பண்ணி எடுத்துற வேண்டியதுதான் ரொம்ப ஈஸி கேன்வாஸ் வச்சு நம்ம கழுத்து தைக்கிறது சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி பூனம் சேரிக்கலாம் நீங்க இந்த மாதிரி கழுத்து வச்சு தைச்சீங்க கேன்வாஸ் வச்சு தைச்சீங்க அப்படினா நல்ல அழகா ஸ்டிஃபா நிக்கும் சில இதல பாருங்க சில பேர் கேன்வாஸ் வைக்காமயே பூனம் சேரில சும்மா அடிச்சு திருப்பி இருப்பாங்க ஒரு மாதிரியா தொங்கும் அந்த கழுத்து அசிங்கமா இருக்கும் ஆனா இப்படி தைச்சோனா நல்லா இருக்கும் இதே மாதிரி ஒரு துணியில வந்து அந்த லைனிங் துணியிலே ஒட்டியாச்சு அயன் பண்ணி ஒட்டியாச்சு இப்போ இந்த மாதிரி சுத்தியிலயும் அடிச்சுக்கலாம் சுத்தியில இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு துணி விட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க ஒட்டிட்டு இதே மாதிரி வளையுற இடத்துல எல்லாம் கட் பண்ணிட்டு தைச்சிங்க அப்படினா அழகா வளைஞ்சு வரும்
இதை அவ்வளோதான் அப்படி தைச்சி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இதையும் இதேமாரி செஞ்சுட்டு தைங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அசிங்கமாலாம் உள்ளார தொங்காது, அழகாக இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் இதில் வந்து நான் வேஸ்ட் ஆக்கலை. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போட்டிருக்கேன். இன்ஷால்லா பாருங்கள். பேக் பார்ட் எடுத்தாச்சு, மெயின் கிளாத் எடுத்துட்டோம், அதுக்கு லைனிங் எடுத்துருக்கோம். எல்லாமே நல்ல பக்கம் தான் வச்சுருக்கேன். அது நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் நல்ல பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுட்டு, அதுக்கு மேலே இந்த கேன்வாஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டு இதேமாரி பின் குத்திக்கலாம். கரெக்டாக பின் குத்திக்கலாம். நடுப்பற அங்கே நார்ச் பண்ணிக்கோங்க லைனிங்கில், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதேமாரி கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு எங்கே ஆரம்பிக்குதோ அந்த கழுத்து அதுலேருந்து அப்படியே தைச்சிட வேண்டியதுதான். அழகாக ஒரு 1/4 இன்ச்சுக்கே தைச்சி அழகாக இதுக்கிட்ட நடுப்புற வந்ததும் நிப்பாட்டிட்டு இப்படி வந்து சும்மா அமுக்கி ஒரு தையல் 2 தையல் விடுவோம்ல, அதேமாதிரி தைச்சிட்டு திரும்பி அப்படியே சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக அழகாக வளைவு அப்படியே ஊசியை திருப்பாமல் வளைச்சி தைக்கணும். அப்போ தான் அந்த ரவுண்டு ஷேப் அழகாக வரும். ஓகேவா? சூப்பராக இருக்குது. என் கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த நெக் பார்த்துட்டு. அவங்க நான் ஆசைப்பட்ட மாதிரியே கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதே ஹாப்பி நீங்களும் அடையணுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ விடுறேன். இன்ஷால்லா ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ நேராக அந்த தைச்ச விட்டோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு ரவுண்ட் அழகாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஃபுல்லாக நார்ச் பண்ண போகிறோம். எல்லா வளைவுலையும் நார்ச் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், இதே மாதிரி தான் நார்ச் பண்ணணும். ஃபுல்லாக நார்ச் பண்ணியாச்சு. இப்போ திருப்ப வேண்டியது தான். இதேமாரி திருப்பிட்டு இந்த இடத்தையும் நல்லா ஏதாவது ஒரு சைடுஸோ ஏதாவது பின்னு வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலேயே இப்போ படிமான தையல் போட போகிறோம். நல்லா எடுத்து வச்சு படிமான தையல் போடுங்க. ஃபுல்லாக அழகாக போட்டுருவாங்க படிமான தையல். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. கழுத்து நெக் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் இதேமாரியே ட்ரை பண்ணுங்கள். கேன்வாஸை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நானும் இதேமாரி துணியாக இருக்கட்டும், வள துணியாக இருக்கட்டும், பாலிஸ்டர் துணி எல்லாத்துக்குமே நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். ரொம்ப மொத்தமாக லைனிங்காக இருந்தால் மட்டும் கேன்வாஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், தைச்சாச்சு. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுமாதிரி போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், பேக் சைடு ரெடி ஆகிடுச்சு. இதே இப்போ ஃப்ரண்ட்டில் எப்படி நம்ம நெக் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்கை நடுப்புற நாட்ச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதேமாதிரி இதையும் நாட்ச் பண்ணிக்கலாம். நடுப்புற அப்படியே செட்டாக வச்சுட்டு மெயின் கிளாத்தையும் எடுத்து வச்சுட்டு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சுட்டு அதேமாரியே பின் குத்திக்கோங்க. பின் குத்தாமலாம் எதுவுமே செய்யாதீங்க. இதெல்லாம் வந்து நல்லா சேஃப்டியாக பார்த்து தைக்க வேண்டியது. பிரித்து தைக்க முடியாது. அதனால தான் ஆரம்பத்தில் இதெல்லாம் பார்த்து தைச்சோன்னா பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி அழகாக வளைவாக கொண்டு வர வேண்டியதுதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? கஷ்டமே இல்லை. தைக்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். பார்க்கத்தான் ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஆஹா, இந்த கவுன் இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ ரொம்ப கஷ்டப்படணுமோ அப்படின்னு நினப்போம். ஆனால் எனக்குலாம் ரொம்ப சொல்கிறேன், நான் எனக்கு எது ரொம்ப தைக்க பிடிக்கும் அப்படின்னாலே எனக்கு இந்த பிரின்சஸ் கட் அம்பர்லா ஃப்ராக் ரொம்ப தைக்க பிடிக்கும். ரொம்ப ஆசைப்படுவேன். கஸ்டமர் எனக்கு கொடுத்தாங்கன்னா இது எப்போ கொடுப்பாங்க, எப்போ தைப்போன்னு ரொம்ப எதிர்பார்ப்பேன். இதுலேயே அதுமாரி படிமான தையல் போட்டு எடுத்துடலாம். திருப்பி உண்மையாக நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக செய்கிற வேலை அப்படின்னா என்னோடய டைலரிங் வேலை தான். அதேமாதிரி அதுலேயே ரொம்ப பிடிச்சது எதுனா இந்த கவுன் தைக்கிறது தான். இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதையும் நம்மளே தைச்சி போடுறது இருக்குது பாருங்கள், அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ இது சைட்லலாம் ஃபுல்லாக அந்த லைனிங்கோடு அடித்து எடுத்துடலாம். லைனிங் அப்போ தான் மாறாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக அடித்து எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்தமாரி செஞ்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம பிரின்சஸ் கட் அட்டாச் பண்ணுறப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு பூணும் சரி இல்லையா, அதனால் அங்கங்கே சுருங்கிக்கிட்டு அந்த தொல்லைலாம் இருக்காது. இதேமாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நீட்டாக அழகாக இருக்கும். லைனிங்கோடு அட்டாச் ஆகிடுறதால இதேமாரி ஃபுல்லாக தைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதேமாரி இந்த பேக் சைடையும் தைச்சி எடுத்துடலாம். நெக் தைச்சோன்னே தைச்சிருக்கலாம், நான் அதை மறந்துட்டேன். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதையும் தைச்சி எடுத்துடலாம்.
இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதை அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்படி சொல்லியிருக்கேனோ அதை அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கட்டிங் வீடியோ வேணும்னா பார்ட் 1 நான் என் சேனலில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். சைடு ஃபுல்லாக துணியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பிரின்சஸ் கட்டில் 2 சைடு இருக்கு இல்லையா, அது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். துணியில் மெயின் கிளாத்தில் இதே மாதிரி ஆப்போசிட் வச்சுக்கோங்க. மாற்றி வச்சு தைச்சிடாதீங்க. ஆப்போசிட் வச்சுக்கிட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க. கெட்ட பக்கம் அப்படி வைங்க. நல்ல பக்கம் பார்க்குற மாதிரி அதேமாதிரி வச்சுட்டு இதை அப்படியே சுற்றிலையும் அடித்து எடுத்துட வேண்டியதுதான். அடித்து எடுத்தாச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சி. இதை பாருங்கள், இது எப்படி அழகாக சூப்பராக பிரின்சஸ் கட் இருக்கா. இது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பேக் சைடுக்கு வந்து டாட் பிடிப்போம் இல்லையா, ப்ளவுஸ்க்கு டாட் பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் டாட் பிடிக்க போகிறோம். இதேமாரி சரிசமமாக வச்சுக்குவோம். 4 இன்ச்சு வச்சுக்கிட்டு 4 இன்ச் குறிச்சிக்கலாம். குறிச்சிட்டு நீளம் வந்து 3.5 இன்ச்சோ இல்லை 4 இன்ச்சோ 4 இன்ச் கொடுக்கலாம். ரொம்ப லென்த்தாக இருந்தால் 4 இன்ச் கொடுங்க. லென்த்து கம்மியாக இருந்தால் 3.5 இன்ச் கொடுங்க. இதையும் அதே மாதிரியே பண்ணிவிட்டு தைச்சி எடுக்கலாம். லைனிங் தைச்சி எடுக்கிறப்ப நேராக தையல் போட்டுட்டு அப்புறம் டாட் பிடிங்க. இல்லைன்னா உங்களுக்கு டாட் கரெக்டாக வருது. இதேமாதிரி நேராக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிச்சிங்கன்னு அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 துணியும் நகராமல் அழகாக நிற்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. உங்களுக்கு நிறைய இதேமாரி நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த வீடியோ நான் கண்டிப்பாக விடுறேன். இதேமாரி நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். ஃபீடிங் ஜிப்பு அது வந்து தனி வீடியோவாக நான் போடுறேன். இப்போ பிரின்சஸ் கட் எப்படி அட்டாச் பண்ணுறது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதேமாரி ஆம் ஹோலில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அழகாக வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கோ இல்லை 1/2 இன்ச்சுக்கோ அப்படியே தைச்சி எடுக்கலாம். நம்ம ஜிப் வைக்கிறதால ஒரு 1/2 இன்ச்சுக்கு தைங்க. ஜிப் இல்லைன்னா 1/4 இன்ச்சு தைக்கலாம். ஜிப் வைக்க போகிறதால ஒரு 1/2 இன்ச்சுக்கு தைங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்படியே அழகாக வளைச்சி ஊசியை திருப்பாமல் இந்த துணியை மட்டும் திருப்பி வளைச்சி அழகாக கொண்டு வாங்க. ஓகேவா? அவ்வளோதான். வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம 1 இன்ச்சு விட்டோம் ஞாபகம் இருக்கா கட்டிங்கில் முன்பக்கம் மட்டும்? அது எதுக்காகனா இந்த மாதிரி கீழே முன்ன பின்ன வரும். அது நம்ம சரி செய்கிறதுக்காக தான். இதையும் நம்ம ஆம் ஹோல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். பிரின்சஸ் கட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற கீழேருந்துலாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஆம் ஹோல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதேமாரியே வச்சு இந்த பக்கமும் ஆம் ஹோலில் வச்சு அழகாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நேராக அழகாக ஊசியை திருப்பாமல் அழகாக தைச்சி எடுத்துட வேண்டியதுதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லோரும் பிரின்சஸ் கட்னா கஷ்டம்னு நினச்சிட்ருக்காங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு பிரின்சஸ் கட் தைக்க. எனக்குலாம் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் நார்மல் ப்ளவுஸை விட. பார்த்தீங்களா? ஃபீடிங் ஜிப் அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் தனி வீடியோ நான் போடுறேன். இப்போ அடுத்தது வந்து இதை நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இதை அப்படியே மேலே தூக்கி போடுங்க. நல்ல பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுட்டு மேலே அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஷோல்டர் பிடிச்சிடலாம். டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். ஓவர்லாக் இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா ஓவர்லாக் பண்ணிடுங்க. ஷோல்டரில் இந்த நேரமே பண்ணிடணும். பண்ணிவிட்டு அப்புறம் தான் கை தைக்கணும். இப்போ வந்து கை வந்து லைனிங் எடுத்தாச்சு. அட்டாச் கொடுத்துருக்கேன். இல்லை கையில் வந்து லைனிங் துணி பத்தலை அப்படின்னா இல்லையா, அதனால் கைக்கு மட்டும் 2 சைட்லேயும் அட்டாச் துணி கொடுத்துருக்கேன். மாதிரி நல்ல துணி எடுத்தாச்சு. அதுக்கு மேலேயே லைனிங்கை வைங்க. நல்ல பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுட்டு மேலே கெட்ட பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன் லைனிங்கில். அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீட்டாக தைச்சி எடுத்துடலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே நீட்டாக தைச்சி எடுத்துடலாம். சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேலெலாம் அந்த வளைவுலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே 1/2 இன்ச்சுக்கு தைச்சி எடுத்துருங்க. இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சு ஒரு படிமான தையல் ஓட்டுங்க அந்த லைனிங் மேலேயே. அப்படியே திருப்பணும் அப்படின்னா அழகாக திரும்பும். இந்த லைனிங் மேலேயே அப்படியே படிமான தையல் போடுங்க. அவங்க வந்து 3/4 ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. இதேமாரி தைங்க. அழகாக அப்படி திருப்பிட்டோம் அப்படின்னா அழகாக திரும்பிடும். திரும்பி அதிலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். கையெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஈஸி கை தைக்கிறதெல்லாம். இந்த மாதிரி தொழில் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்மளும் ஒரு அளவுக்கு சம்பாதிக்கலாங்கிற ஒரு தைரியமும் ஒரு மன நிம்மதியும் நமக்கு கிடைக்கும். இப்போ சுற்றிலையும் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துடலாம். லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல்லாக
ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம் நீட்டாக. பாருங்கள் இதே மாதிரி தான் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துடலாம். கூட இருந்தாலும் பரவாயில்ல துணிங்கிறதுக்காக தான் நான் கூடையே வச்சுருக்கேன். கம்மியாக மட்டும் போகக்கூடாது, கை ஆம்ஹோல் குறைஞ்சி போகக்கூடாது. கூட இருந்தாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் தைச்சிட்டு கொஞ்சம். பாருங்கள் இதேமாரி தைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான் தைச்சாச்சு. இப்போ இது வந்து வெட்டி எடுத்துடலாம். சுற்றியில உள்ள துணியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இதேமாரி இதில் வந்து நம்ம கையில் லேஸ் வைக்க போகிறோம். கையில் ஃப்ராகில் எல்லாத்துலேயும் நம்ம லேஸ் வைக்க போகிறோம். அந்த புடவை லேஸை நம்ம கை அளவு என்னான்னு பார்த்துக்கிட்டாச்சு. அந்த அளவுக்கு லேஸ் கட் பண்ணிக்கிட்டேன். நடுப்பற இது மாதிரி அளவு மடக்கி குறிச்சிக்கிட்டு அதேமாரி லேஸையும் நடுப்பற ஏன்னா கரெக்டாக வைக்கிறேன் லேஸ் பத்தலை. அதனால் கைக்கு மட்டும் வந்தால் போதும். அந்த உள்ளார பிடிக்கிற இடத்துக்கு வர வேண்டான்றதுக்காக கரெக்டாக அந்த நுனி நடு இடத்த கண்டுபிடிச்சி அதில் வச்சு அழகாக ஓரமாக தைச்சி எடுத்துட வேண்டியதுதான். இதேமாதிரி மடக்கி வச்சு இது குறிச்சிக்கோங்க. இப்படியே வச்சு அழகாக மடக்கி வைங்க. மடக்கி அந்த நுனியெல்லாம் மடக்கி வச்சு தைங்க. அதில் சிலும்பெல்லாம் இருந்துச்சுன்னா அசிங்கமாக வர ஆரம்பிச்சிரும். இதேமாதிரி மடக்கி வச்சு தைச்சோம் அப்படின்னா அந்த சிலும்பெல்லாம் வரவே வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒவ்வொன்றும் இப்படி பார்த்து தைங்க. உண்மையாக சொல்கிறேன், என்கிட்ட எல்லாருமே ஒருத்தங்க ஃபஸ்ட்டு தைக்கும் போது பயந்து தான் தைச்சாங்க. கவுன் தைக்க கொடுக்க கவுன் ஒரு சேரீ கொடுக்குறோம், புது சேரீ ஒருத்தவங்க தைரியமாக வந்து கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டே கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க தைச்சிட்டு போனதுக்கப்புறம் என்னை தேடி வந்து ஒரு 4-5 புடவை கொடுத்துட்டு போய் நீ தைச்சி கொடுமான்ட்டு அசால்ட்டாக சொன்னாங்க. இன்ஷால்லா அதேமாரி உங்களையும் தேடி உங்கள் கஸ்டமர் வரணும். எனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கணும்னு இன்ஷால்லா நான் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன். இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக நிறைய பேர் என்னென்னமோ செய்கிறாங்க. நம்ம ஒரு கைத்தொழில் பண்ணுறோம். நம்மளால் முடிஞ்சது பெருமையாக சொல்லிக்கலாம் நம்ம தொழில் பண்ணுறோண்டு. இதேமாரி இன்னொரு கையும் ரெடி பண்ணிக்கலாம். இன்ஷால்லா பார்த்துக்கோங்க. ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஓவர்லாக் போட்டாச்சு. இப்போ வந்து கை அட்டாச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்ல பக்கம் வச்சுக்கோங்க. இதேமாதிரி ஜிப்பெல்லாம் நவுத்திடுங்க. நவுத்திட்டு இதை வந்து கை வந்து எங்கே முன் கைக்குன்னு நம்ம நாட்ச் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை எங்கன்னு கரெக்டாக பார்த்துட்டு வச்சுட்டு நடுப்பற அழகாக ஷோல்டரில் நடுப்பற வச்சு அழகாக ஃபுல்லாக நான் தைச்சி எடுத்துடலாம். நடுப்பறலேருந்து இந்த பக்கம் அப்படி ஃபஸ்ட்டு தைச்சிடலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கோ 1/2 இன்ச்சுக்கோ நீங்கள் மேலே 1/4 இன்ச் தைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவும் 1/4 இன்ச் தான் தைக்கணும். இதை மறந்துடாதீங்க. அதே மேலே 1/2 இன்ச் தைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாகவும் 1/2 இன்ச் தான் தைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஆம்ஹோல் அந்த பிரச்சனை சைடு பிரச்சனை வர நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அவ்வளோதான். இதேமாரி அந்த பக்கமும் தைச்சி எடுத்துடலாம். திருப்பி வச்சு கொஞ்சம் ஒரு நாள் கஷ்டப்படணும் கட் பண்ண, இன்னொரு நாள் தைக்க, அவ்வளோதாங்க. ரொம்ப இதுக்கு இல்லை நமக்கு. ஆனால் நல்ல ஒரு ரேட் கிடச்சிரும். இந்த இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஒரு நல்ல ரேட் நமக்கு கிடைக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு. சும்மாலாம் இல்லை. எங்கள் ஊர்லேயும் நாங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு 600 வாங்குவோம். ஓகேவா, அம்பர்லானா 600 வாங்குவேன். இதே ஃப்ளீட்ஸ் வச்ச ஃப்ராகுன்னா 500 வாங்குவேன். உங்கள் ஊரில் நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க நீங்கள் சொல்லுங்கள். இன்ஷால்லா அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா, அவ்வளோதான். தைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இதேமாரியே அந்த கையையும் தைச்சி எடுத்துடலாம். ஓகேவா, தைச்சாச்சு. பாருங்கள் 2 பக்கமும் தைச்சாச்சு. இப்போ கீழே வந்து முன்ன பின்னையுமா இருக்கா, இந்த ஆம்ஹோல் வச்சு பார்த்துட்டு நல்லா கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அளவு குறிச்சிட்டு அதை கட் பண்ண வேண்டியதுதான். இதை அப்படியே ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்து. இதுக்கு தான் நான் அந்த 1 இன்ச் கூட விட்டேன் இல்லையா கட்டிங்லாம். இதுக்கு தான் நம்ம முன்ன பின்னமாக வருண்டுக்காக தான் நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே இப்போ வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு மாதிரியாக அசிங்கமாக அந்த இதுலேயே முன்ன பின்ன நின்றுருக்கோம். இப்போ இது அழகாக கட் பண்ணிவிட்டு அழகாக தைக்கலாம். நேராக சூப்பராக வந்துடும். இதுக்கு தான் நம்ம அப்போவே பார்த்து அதெல்லாம் கட் பண்ணி தைச்சது. இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் கட்டிங்கும் போடுங்க, ஸ்டிச்சிங்கும் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டான அம்பர்லாம் கிடைக்குதான்னு பாருங்கள். உங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியலனா சொல்லுங்கள். இன்ஷால்லா நான் அதை ஒரு நாள் சொல்லி கொடுக்குறேன். மெஷர்மெண்ட் எடுத்து தான் நான் தைப்பேன் எப்போதுமே. எனக்கு அதுதான் பர்ஃபெக்டாக வரும். அளவு துணியை விட மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஷால்லா நீங்களும் உங்களுக்கு எது பிடிக்குங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இதே தைச்சி எடுத்தாச்சு. அது துணி நவராமல் இருக்கிறதுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சி. டாப் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சி. இப்போ பாட்டம் பார்க்கலாம். இது வந்து லைனிங் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சைடில் அட்டாச் பண்ணுறதுக்காக வேறு துணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தைச்சிட்டு தான் இதை கட் பண்ண போகிறோம். இதை 4 பக்கமும் அந்த சைடில் இடம் விட்டுருக்கோம்ல, அந்த சைட்லேயே அட்டாச் பண்ணுவோம்.
பாருங்கள் இந்த பக்கம் அட்டாச் பண்ணணும். இதை அப்படியே வச்சு எல்லாம் கடைசி வரையும் வச்சு அட்டாச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் படிமானமும் தையல் போட்டுருவோம். அப்போ தான் அது அட்டாச் பண்ண மாதிரி ஒரு அசிங்கமாக தெரியாது, மடங்கி நிற்காமல் அழகாக ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுருவோம். அவ்வளோதான். இதேமாரியே இந்த பக்கமும் தைச்சி எடுத்துடலாம். இதேமாதிரியே 4 இதையும் தைச்சி எடுக்க வேண்டியதுதான். 4 பக்கமும் முன் சைடு, ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடுக்கு, ஓகேவா? 2 பக்கமும் முன் பக்கம் 2, ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் 2 இதேமாதிரி தைச்சி எடுத்துட வேண்டியதுதான். இன்னும் அகலமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இது அம்பலா மாடல் போட்டு கட் பண்ணி தைச்சி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக அப்படி உள்ளார உள்ள அந்த லைனிங் பாட்டம் லைனிங் எப்படி கட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸ்டிச்சிங்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. அவ்வளோதான், தைச்சாச்சு. இதேமாரி அதையும் தைச்சி எடுத்துடலாம். தைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். தைச்சி வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓப்பன் சைடில் நமக்கு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதை அழகாக அப்படி வளைவாக கொண்டு வந்து இதையும் அழகாக வளைவாக வந்து அப்படி வெட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீழே மடக்கி தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு மடக்குங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மடக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு மடக்குங்க, ஓகேவா? ஒரே நேரத்துலேயே அந்த 1/2 இன்ச்சு சேர்த்து மடக்கிறாதீங்க. உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு சுருக்க வர்றது, அசிங்கமாக போகிறதுக்கு காரணம். நீங்கள் அம்பலா மாடல்னாலே இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான டிப்ஸ் இது. இதை நீங்கள் விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் தைங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் ஃபுல் இன்னும் மடக்கி தைச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சுருக்கம் இல்லாமல் துணி வந்து ஒரு மாதிரியாக பத்தாமல் சுருங்கி நம்ம ஒரு மாதிரியாக அமைக்கி வச்சு தைப்பாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லாமல் சர்லுன்னு தைச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி அதையும் தைச்சி எடுத்துடலாம். இதுவும் பாட்டம் புடவையில் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அம்மர்லாம், அந்த இது கீழே சைடில் வந்து ஒரு ஓப்பன் தரத்துக்காக நான் ஒரு துணி விட்டு கொடுத்து வச்சுருந்தேனே, அந்த துணி பத்தலைண்டு அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஒரு பக்கம் மட்டும் நம்மளுக்கு துணி பத்தாமல் இருந்துச்சு, அதை மட்டும் இப்படி அட்டாச் பண்ணி அதையும் நம்ம படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப லாங் வீடியோ தான், நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இன்ஷால்லா அவங்களுக்காவது நீங்கள் தைக்கணும். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். அட்டாச் பண்ணியிருக்கேன். எதுவுமே தெரில பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தைக்க போகிறோம். இதையும் அதேமாரியே 1/2 இன்ச் ஃபஸ்ட்டு மடக்கி தைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 இன்ச் தைக்கணும். அப்புறமேட்டு இந்த பார்டர் அட்டாச் பண்ணணும், ஓகே இல்லையா? இது நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு வீடியோ. இதை பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் ஃபஸ்ட்டு தைக்கிறோம். எப்படி தைக்கிறேன் பாருங்கள். வெறும் 1/2 இன்ச் தான். அது டபுளாக மடக்கில் சும்மா சிங்கிளாக தான் மடக்கியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க. இதேமாரியே சல்லுன்னு தைச்சிடலாம். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி தைச்சிங்கன்னா. நீங்கள் டபுளாக மடக்கிட்டால் ஒரு கட்டத்தில் அது ஒரு மாதிரியாக கோணிக்கும். அப்போ நீங்கள் சல்லுன்னு தைக்க வராது, உங்களுக்கு பொறுமையாக தைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்தமாரி அம்பர்லா கட்டுக்கு நீங்கள் ஜாக் மிஷினில் தைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் மிஷினில் ரொம்ப மிதித்து தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஃபுல் சாரியில் தைச்சி முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, அதுக்கு சொல்கிறேன். இந்தமாரி கீழே ஃபுல்லாக மடக்கி தைச்சி எடுத்துருங்க. இதேமாதிரி அடுத்த 1/2 இன்ச் மடக்கி அதேமாதிரி ஃபுல்லாக அடிச்சிடலாம். இப்போ அதுக்கு மேலேயே பார்ட்ரு அட்டாச் பண்ண போகிறோம் ஃபுல்லாக. நான் ஒரு பக்கம் தைச்சி காட்டுறேன். இதேமாரியே தான் அடுத்த பக்கம் நான் அட்டாச் பண்ணுவேன். இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த பக்கம் அட்டாச் பண்ணுறதை நான் காட்ட மாட்டேன் இதில், ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கிறதால. உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நான் பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். இதேமாரி அட்டாச் பண்ணியாச்சு. இதேமாதிரி அந்த இதையும் அட்டாச் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். மேலேயும் தைச்சி எடுத்துடலாம். ஏன்னா இது பட்டையாக இருக்கிறதால பார்டு தொங்க வாய்ப்பு இருக்குது. மேலேயும் தைச்சி எடுத்துருங்க ஃபுல்லாக அழகாக. மெதுவாக தைச்சி எடுத்துட வேண்டியது தான். நீங்கள் இன்ஷால்லா ட்ரை பண்ணுங்கள், நான் எதிர்பார்ப்பேன் உங்கள் கமெண்ட்டுக்காக. அவ்வளோதான், பார்டு கட் பண்ணியாச்சு, ரெடி ஆகிடுச்சி. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெடி பண்ணியாச்சா? மெயின் கிளாத்தோட லைனிங் கிளாத் பாட்டம் சைடு, ரெண்டுமே பாட்டம் சைடு, இதை வந்து ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ண போகிறோம். இது சரிசமமாக இருக்கான்னு பார்த்துட்டு நடுப்புற அந்த லைனிங் அழகாக வச்சு
அழகாக ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு தைச்சி எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே வச்சு அழகாக அப்படி தைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் அப்படி இப்படின்னு வீடியோ இருந்தால் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் தனியாக வச்சு அப்படி எடுக்கிறதால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். ஃபோனில் நம்ம எடுக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இதேமாதிரி ஒரு 1/2 இன்ச் தைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். கெட்ட பக்கம் உள்ளார இருக்குது, நல்ல பக்கமாக வெளியில் இருக்குது இந்த பாட்டம் சைடில். ஓகேவா? இப்போ இதை திருப்பிக்கலாம். நல்ல பக்கம் திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ப்ளவுஸை அட்டாச் பண்ண போகிறோம். முக்கால்வாசி கவுன் ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், ஒரு சூப்பரான அம்பலா ஃப்ராக் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுருக்குண்டு. இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு அளவு அளந்து பார்ப்போம். சைடில் வளைவாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த வளைவாக தான் அந்த பாட்டம் சைடை நம்ம தைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை தைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது. இதை வந்து இப்படி ஓரத்தில் இப்படி வளைஞ்சே கொண்டு வந்து தையுங்க. அப்படி வளைவாகவே தையுங்க. நல்லா கவனிங்க. தையல் தெரியுதில்ல, அந்த தையல் அது அப்படியே வளைவாகவே வாங்க. அவ்வளோதான், அவ்வளோதான், தைச்சிருங்க. அவ்வளோதான். கீழே அப்படியே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பார்த்து ஃபுல்லாக தைச்சி எடுத்துட வேண்டியதுதான். என்னையும் எல்லோரும் கிளாஸ் எடுமா, நீ வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுமா, நிறையா பேருக்கு இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்றாங்க. எனக்கு கேட்டாங்க எல்லோரும். வீட்லேயும் கிளாஸ் எடுமான்றாங்க. வீட்டில் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது. ஆன்லைனில் எடுக்கவும் எனக்கு தோணலை. ஏன்னா நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி பண்ணுவோம். இதில் நிறையா கஸ்டமர்ஸ், நிறையா முகம் தெரியாத ஆடியன்ஸ் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அவங்க நல்லதாக இதை எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டுக்காக. நம்ம வாழ்கிற காலம் என்ன செய்ய போகிறோம், யாருக்கு என்ன பண்ண போகிறோம், இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிஞ்ச இந்த சின்ன உதவி அது பண்ணுவோம் அப்படின்ட்டுக்காக தான் இன்ஷா அல்லாஹ் நான் அந்த வீடியோலாம் விடுறேன். உங்களால் முடிஞ்சது நீங்கள் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நானும் சந்தோஷப்படுவேன். இதேமாரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நிறையா நான் விடுவேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இது மேலேயே இப்படி படிமான தையல் போட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தாங்க பர்ஃபெக்டாக இருக்கும். அழகாக படிமான தையல் அழகாக வச்சு அழகாக அடிக்க நேராக போட வேண்டியது தான். அப்படி எதில் போட்டிருக்கேன் நல்லா பாருங்கள், கவுன் மேலே தான் போட்டிருக்கேன். அந்த டாப் போர்ஷன் இருக்குல்ல, அதில் தான் படிமான தையல் போட்டிருக்கேன். மேலே பார்க்குற மாதிரி அந்த தைச்ச துணியை வச்சு அழகாக படிமான தையல் அடிச்சு விட்றணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதே தான் அடுத்த சைடையும் தைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். அடுத்த பாட்டம் சைடையும் அட்டாச் பண்ணி அதை அந்த ப்ளவுஸ்லேயும் இதேமாரியே செஞ்சு அட்டாச் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம பார்டு வைக்க போகிறோம். அழகாக இந்த இதுக்காக ஒரு பார்டு நச்சுன்னு சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்படியே தைச்சி எடுத்துடலாம். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு டெக்கரேஷன் மாதிரி செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்மளுக்கே தோணும், புடவையில் இந்த ப்ளவுஸ் பக்கம் ஒரு கலராக இருக்கே, முந்தானி ஒரு கலராக இருக்கே, இது வந்து நம்ம ஸ்லீவாக வைக்கலாம், இதை ப்ளவுஸாக வைக்கலாம், இதை பாட்டமாக வைக்கலாம் அப்படின்னு யோசிங்க. நான்லாம் யோசிச்சுட்டே ஒரு மணி நேரம், சிலன்னு சொல்ல போனால் ஒரு நாள் ஃபுல்லாக யோசிப்பேன் ஒரு புடவையை வச்சுக்கிட்டு. அப்புறமேட்டு யோசித்து திங்க் பண்ணிவிட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் செமையாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அதேமாரி இன்ஷா அல்லாஹ் நீங்களும் யோசிங்க. உண்மையாக டைலரிங் தொழில் வந்ததுக்கப்புறம் டைலரிங்லேயே யோசிச்சுட்ருக்கணும் நம்ம. இப்போ இதேமாரி ஒரு துணி நீட்டாக எடுத்துக்கலாம். சும்மா நார்மலாக தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். நீளம் வந்து ஒரு குத்து மதிப்பாக ஒரு 70 மீட்ரு எடுத்திருக்கேன். 70 இன்ச் எடுத்திருக்கேன். 70 இன்ச்சு இல்லை, 70 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தைச்சி எடுத்துடலாம். அதே மாதிரி இதையும் தைச்சி எடுத்துட்டான். இந்த மாதிரி திருப்பி எடுத்துட வேண்டியதான். திருப்பி எடுத்துகிட்டு ஒரு படிமான தையல் போட்டுடலாம். தைச்சி திருப்பி எடுத்துகிட்டு ஒரு படிமான தையல் போட்டுருங்க ரெண்டுத்தையும். இது எதுக்கு அப்படின்னா சைடில் இடுப்பு கட்டுவோம் இல்லையா, பின் சைடு, அதுக்காக தான். இது கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் லூஸாக கேட்பாங்க சில பேர். ஆனால் இது இறுக்கி பிடிச்சிறப்ப அந்த இடுப்பு கிட்ட மட்டும் இறுக்கி பிடிக்கிறப்ப அழகாக இருக்கும். இப்போ சைடு ஜாயின் பண்ணிட வேண்டியதான். கை அளவு பார்த்தாச்சு. அதேமாரி ஆம் ஹோல் அளவையும் பார்த்து குறிச்சாச்சு. கை அளவையும் குறிச்சாச்சு. இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிட்டு அப்படியே தைச்சிட்டு வர வேண்டியதுதான். பாருங்கள், அழகா நேராக அப்படியே தைச்சிட்டே வர வேண்டியதுதான். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே அழகாக வச்சு தைச்சிட்டே வந்துடுங்க. அதேமாரி வேஸ்ட்டும் அழகாக எது வரையும் நம்ம
1.5 இன்ச்சு குறிச்சோமா அந்த 1.5 இன்ச்சு கேப்பில் அழகாக வந்து நிப்பாட்டுற மாதிரி நிப்பாட்டுங்க. இதுக்கிட்ட வரப்ப அந்த நாட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே உள்ளார விட்டுட்டு நல்ல பக்கத்தை அங்கே உள்ளார விட்டுட்டு கெட்ட பக்கம் இந்த மாதிரி ஓப்பன் சைடு இருக்கிற பக்கம் இந்த பக்கம் வச்சு அழகாக அதுக்கு மேலேயே வச்சு படிமான தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ இதுலேயே 3 தையல் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். அதேமாதிரி இந்த பக்கமும் செஞ்சாச்சு. எப்படி இப்போ பாட்டம் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இது மெயின் கிளாத் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே இதுக்கு நேராக வச்சுக்கோங்க. அந்த தையல் போட்டு நிப்பாட்டணும் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு அடிங்க. படிமான தையல் அடிங்க. அடிச்சுட்டு அப்படியே நேராக மேலே வெளியில் வந்துடுங்க. வெளில அப்படியே வந்துட்டு லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, அதை மட்டும் அடிங்க. கொஞ்சம் தூரம் மட்டும்தான் அந்த மெயின் கிளாத் வந்திருக்கு. லைனிங் கிளாத்தில் மட்டும் அடித்து எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே தூக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மெயின் கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி சுருட்டி நல்லா சுருட்டி அடிங்க. சிலும்பல் வராத மாதிரி சுருட்டி அடிங்க. சிலும்பல் வராத மாதிரி அப்படியே அழகாக சுருட்டி அடிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். ஃபுல்லாக அப்படியே சுருட்டி அடிச்சிடலாம். இது அப்படியே 2 தையல் போட்டு எடுத்துடலாம். பாட்டம் சைடில் 2 பக்கமும் இந்த மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துடலாம். அது வீடியோ கொஞ்சம் ஸ்ட்ரெக் ஆகுது. ஃபோன்லேயே நான் எல்லா வீடியோவும் போட்டு எடிட் பண்ணுறேன்னு, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதேமாதிரி அந்த பக்கம் போட்டு எடுத்தாச்சு. ஃபுல் ஃப்ராக் ரெடி ஆகிடுச்சு. அம்பலா ஃப்ராக். இன்ஷா அல்லாஹ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.